உங்களுக்கு பாதுகாப்பாக நின்றவர், உங்களுடைய அப்பாவுக்கு பாதுகாப்பாக நின்றவர், அவருடைய உயிரை பாதுகாக்க முடியல. நீங்களாம் நாட்டை என்ன பாதுகாக்க போறீங்க? வெட்டினவன் அத்தனை பேரும் கூலிப்பட. இப்ப இவரை சாக போறேன்னா என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நான் பேசுறத தவிர்க்கிறேன். ஏன் தவிர்க்கிறேன்னா, உங்கள் மனைவி எனக்கு உணவு தந்திருக்காங்க, அந்த நன்றி கடனை நான் தவிர்க்கிறேன். பாளையங்கோட்டைக்கு மாவட்ட செயலாளர் யாரு? அப்துல் இஸ்லாமியர். இந்த மரணத்துக்கு போய் கூட நின்னீங்க. தௌபிக் என்கின்ற நபர் இருக்காரு இல்லையா, தௌபிக் என்கின்ற நபர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர். அப்ப திமுக இதன் பின்னாடி இருக்கிறதால தான் இவர்கள் போய் அவங்களை சந்திக்கல, அவங்களுக்கு ஆதரவா நிக்கல. நான் என்ன கேட்கிறேன், நவாஸ்கனி அவர்கள் காலை 5 மணிக்கு கொலை நடக்குது. இந்த கொலையுடைய மூல காரணமே திருச்சியில் ஒரு அண்ணா அறிவாலயம் இருக்கு, திமுகவுடைய அலுவலகம். அதுவே வக்பு வாரியத்துடைய சொத்து தான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க வந்து நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்புன்னு சொல்லி வேஷத்தை போட்டுக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற நபர்கள் வக்பு செய்யப்பட்ட சொத்துக்களை ஆட்டை போடுற வேலையை தான் திமுக காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆபாசத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்க மொக்தாருக்கு பாதுகாப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஆனால் அத்தனை பிரச்சனைகளும் எடுத்து போராடுகின்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் உயிர் அரசுக்கு மயிர், மொக்தாரோட உயிர் தான் அரசுக்கு உயிர். பிசிஆர் ஆக்ட், இந்த இறந்த நபரின் மீது பிசிஆர் ஆக்ட் மேட் அவுட் ஆகுமா? முதல்ல ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா தரேன், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு என் அப்பனை கொன்றவனுக்கு தண்டனை வாங்கி கொடுன்னு திமுக பேசுறேன். இதை விட ஒரு கேவலம் தேவையா இந்த ஆட்சி? இறந்தவனுடைய மகன் இழப்புல நிக்கிறவன் அவன் உனக்கு காசை பிச்சையா போடுறான்றான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சல்மான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திருநெல்வேலியில் நடந்த ஜாகிர் ஹுசேன் இந்த படுகொலையானது சட்டம் ஒழுங்கு வர போய் நின்றுருக்குது. அதே நேரத்தில் வந்து அவர் வீடியோ முதற்கொண்டு வெளியிட்டு பாதுகாப்பு கொடுக்கல. இது வந்து திமுகவுடைய அலட்சியமாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க முழுக்க திமுகவுடைய அலட்சியம். திமுகவை வந்து வழிநடத்துகின்ற தமிழகத்துடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கையாலாகாதத்தனம். இது ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். இதற்கு முன்பாக வந்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. உச்சநீதிமன்றமே இது போன்ற சமூக செயற்பாட்டாளர் அவர்களுடைய உயிர் வந்து இங்க முக்கியம், அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு, உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இங்க இந்த ஜவஹர் அலி என்பவர் ஏற்கனவே தனக்கு உயிருக்கு அச்சம் இருக்கு, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, இன்னாரால என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த தௌஃபிக் என்பவர் வந்து என்னை வந்து கொல்றதுக்கான திட்டமிட்டிருக்காரு, அவரால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கூட அவருக்கு ஏன் பாதுகாப்பு தரல? இந்த கேள்வி எழும்புதில்லை நமக்கு. இப்ப உயிருக்கு பாதுகாப்பு தரல, அவர் எதை வைத்து அவர் போராடினாரு? இவங்க என்ன காரணம் சொல்றாங்க? வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை வந்து வேறொரு நபர், இந்த இப்போ இவர் சொன்னார் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு இந்த நபரால, அவர் வந்து எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து எனக்கு கால் பண்ணி மிரட்டி இருக்காரு, நேரடியாக மிரட்டி இருக்காரு. ஏற்கனவே திருநெல்வேலி ஏசியா இருந்த செந்தில்குமார் அவர்கள் இடத்துல போயிட்டு வீடியோ ஆதாரங்களை கொடுத்து இந்த நபர் என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காரு, இந்த நபரால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னுடைய குடும்பத்தாருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது அந்த செந்தில்குமாரின் என்ற அந்த ஏசி 1 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காரு. அந்த ஆடியோவையும் அவர் வெளியிட்டிருக்காரு. அது சம்பந்தமாக ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இவ்வளவு செய்து கொண்டு வரும்போது ஏன் உளவுத்துறை இதை வந்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு கடத்தலை? ஏன் முதல்வருடைய கவனத்துக்கு இது போகலை? சென்றிருந்தால் இதை தடுத்திருக்கலாம்ல. தடுக்கலைன்னா இது முதல்வருடைய கையாலாக தானே. இதற்கு முன்பாக புதுக்கோட்டையில் நீங்க பார்க்கலாம், ஜகுபர் அலி என்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவர் ஏன் கொல்லப்பட்டார்? கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடினார். இந்த ஒரு எஸ்எஸ் மினரல்ஸ்ன்ற ஒரு கம்பெனி நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா, அந்த கம்பெனி வந்து அங்கே வந்து அனுமதி இல்லாமல் கல்குவாரிகளை இயக்குது, அந்த கல்குவாரிகளுக்கு எதிராக போராடினார். அவரை வெட்டி கொன்றாங்க. வெட்டி கொன்ற பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு நபர் போராடி கொண்டு இருக்கிறார்ன்றது இந்த ஊடகம் பேசுது. இன்னைக்கு இந்த நபரை வெற்றி கொண்ட பிறகுதான் இந்த ஊடகம் இந்த நபரை பற்றி எடுத்து பேசுது. ஏன் இதற்கு முன்பாக இந்த விடயங்கள்ல வெளியே வரல? இவர் போராடியது தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்தை தௌஃபிக் என்பவர்
ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கார், அவர்கிட்ட இருந்து இதை மீட்கணும் தான் போராடுறாரு. அப்படி போராடிய இந்த நபர் மீது எதுக்கு நீ ஒரு அரசுக்கு எதிராகவோ அரசை ஏமாத்துகின்ற அதிகாரிகளுக்கு எதிராகவோ இல்லை வந்து சமூக செயற்பாட்டாளராக நீங்கள் இயங்கினாலோ உங்களை வெட்டி கொள்வதுதான் இங்க ஒரு சட்டம்னா எப்படி எந்த ஒரு தவறையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க அது கிட்டத்தட்ட வக்ஃபோட இடத்துக்காண்டி ஒரு போராடி இருக்காருங்கிறீங்க. திரு முதல்வர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் இது குறித்து பேசும்போது இடத்து பிரச்சனை சாதாரணமாக சொல்லி கடந்து போறாரு. இல்லை, இடத்து பிரச்சனை என்ன இடத்து பிரச்சனை பேசணும்ல, அதுதான் பெரிய கேள்வி குறிப்பு. நீங்கள் சொல்லுவது தான் எனக்கு அதில் இடத்து பிரச்சனைனா என்ன இடத்து பிரச்சனைன்னு பேசணும்ல. இவர் நல்லா பாருங்க, ஒரு ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர், அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை வந்து தௌஃபிக் என்று மதம் மாத்திக்கிறார். தான் வந்து இஸ்லாமியரா மாறிட்டு ஒரு பெண்ணை வந்து 2வது திருமணம் செஞ்சுக்கிறார். அந்த பெண்ணுடைய ஒரு பாட்டி வந்து 80 வயசுடைய நபர் வந்து ஒரு சொத்தை எழுதி வைத்ததாகவும் அந்த சொத்து வக்பு சொத்து இல்லை, அது தனிப்பட்ட நபருடைய சொத்து என்று அதுக்கு உரிமை கோரிதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே இந்த ஜாகிர் ஹுசேன் என்கின்ற அந்த நபர் இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த நபர் ஏற்கனவே அங்கே இருக்கிற திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர், அவரிடத்துல புகார் தரார். அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லை. இப்போ ஏற்கனவே நான் சொன்னல, கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற நபர் வந்து தௌஃபிக்காக மாறிடுறாரு. கிருஷ்ணமூர்த்தியா இருக்கும்போது அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தில் வராரு. அவர் தௌஃபிக்கா மாறின பிறகு அவர் பட்டியலின சமுதாயத்தில் வருவாரா? ஆனால் அந்த SC/ST வழக்கை எடுத்துக்கிட்டாங்க. இவர் மீது PCR வழக்கு போட்டாங்க. யார் மேல? இப்போ கொல்லப்பட்ட நபரின் மீது PCR வழக்கு போடப்பட்டது. யார் போட்டது? இப்பொழுது அங்க வந்து காவல்துறை ஆய்வாளராக இருக்கின்ற திரு கோபாலகிருஷ்ணன் என்பவர். அந்த கோபாலகிருஷ்ணன் இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்போ வந்து ஏசியாக இருந்த செந்தில்குமார் அவர் வந்து 2 மாதத்துக்கு முன்பாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு. பணி மாறுதல வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த செந்தில்குமார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? செந்தில்குமார் 1 லட்ச ரூபா பணம் கேட்டாருன்னு அதே காணொலியில் சொல்றாரு. முதல்வருக்கு இதே இறந்த ஜாகிர் ஹுசேன் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு, பாத்தீங்களா? அதை அந்த காணொலியில் அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்கிறாரு. வெக்கமா இல்ல முதல்வருக்கு? வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டின் முதல்வர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு பாதுகாப்பாக நின்றவர், உங்களுடைய அப்பாவுக்கு பாதுகாப்பாக நின்றவர், அவருடைய உயிரை பாதுகாக்க முடியல, நீங்களாம் நாட்டை என்ன பாதுகாக்க போறீங்க? கேள்வி வருதா இல்ல? நமக்கு அந்த கேள்வி வருது இல்ல. உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக நின்றவர், உங்க அப்பாவுக்காக நின்று இருக்காரு, அவருடைய உயிரை உங்களால பாதுகாக்க முடியலையே. உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்காரு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காரு, CM செல்லுக்கு அனுப்பியிருக்காரு. அவ்வளவு அனுப்பியும் என்ன கிழிச்சிங்க? என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, தொடர்ச்சியாக சமூக செயற்பாட்டாளர்கள் சாவாங்கன்னா இது நாடா சுடுகாடா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லைனால் சுடுகாடுன்னீங்களே, இதுதான் அந்த சுடுகாடா? அப்ப இருக்கிறவன் போராடுறவன் அத்தனை பேரையும் கொண்டுட்டு யாரை வைத்து நீங்க ஆட்சி நடத்த போறீங்க? பிணங்களுக்கு மத்தியில் ஆட்சி நடத்த போறீங்களா? பிணங்களுக்கான முதல்வரா நீங்க? ஒரு பொம்மை முதல்வருங்க இவரு, பொம்மை முதல்வர். எதுவுமே தெரியாது இவருக்கு. எப்படி ஆட்சி நடத்தணும், கல்வி எப்படி தரணும், எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒண்ணு வீடியோ போட்டு உட்காந்து பேசுறது. வீடியோவில் பேசிட்டா மட்டும் இது ஆட்சி நடக்குதா? காணொலி காட்சி நடக்குதா? இல்லை, இது குறித்து எதிர்கட்சிகளுமே பெருசாக எதுவும் பேசலை. இப்போ அதான பெரிய கேள்வி. இஸ்லாமியர் அமைப்பு தலைவர்களுமே பெருசாக யாரும் வந்து சிம்பிளாக கடந்து செல்றாங்க. இது திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ பாருங்க, நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு வந்தார்ல, அப்பொழுது இஸ்லாமிய அமைப்புகள் அதே திருநெல்வேலியில் இருக்குல்ல, எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு? இன்னைக்கு இறந்த அந்த பிணத்தை பார்க்கறதுக்கு போகின்ற அந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் அவர் போராடும் போது அவரோட கை கோர்த்து நிக்கல? இந்த கேள்வி எழும்புதா? அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடுபவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியோட நட்பு நமக்கு முக்கியம். அதனால இஸ்லாமிய அமைப்புகள் பேசாது. ஏனால் அவர்களுக்கு தேவை நோட்டும் சீட்டும் தான். அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த நபர் அவர் போராடுறாரு, நாளைக்கு அவர் உயிர் போயிடுச்சுன்னா அவங்க குடும்பம் என்ன செய்யும்? அவங்களுடைய பிள்ளைகள் வந்து நடுத்தரில் நிற்குமே, அனாதையா நிற்குமே. அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து கொண்டு காலை ஃபஜர் தொழுகைக்கு முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வைத்து வெட்டுறான்னா செத்தவன் என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும்ங்க, என்ன வேணாலும் செஞ்சிருக்கான். அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கொலை நடக்குது, ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கொலை நடக்குதுன்னா, ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு கொலை நடக்குதுன்னா எப்படி மனிதர் வந்து வாழ முடியும் இந்த நாட்டில்?
எப்படி வாழ முடியும்? நாங்கள் வந்து திராவிட ஆட்சி நடத்துகிறோம், திராவிட ஆட்சி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி படிச்சு பார்த்தீங்களா? நம்ம அப்போ கேள்விப்பட்டிருப்போம், கோயில் வாசலில் வைத்து கொலை செய்து விட்டார்கள், பள்ளிவாசல் வாசலில் வைத்து கொலை செய்து விட்டார்கள்னு நம்ம அப்போ படிச்சிருப்போம், அப்போ கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அது நடக்குது. இந்த ஆள தெரியாத ஆட்சியாளர்கள் கையில், குரங்கு கையில் பூமாலை மாட்டினது போல இந்த நாடு சிக்கி தவிக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல புதுக்கோட்டையில் வெட்டி கொண்டுறாங்க. வாணியம்பாடியில் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவர் வாணியம்பாடியில் இருக்கிறவர் என்ன செஞ்சார்? கஞ்சா விற்கிறான். கஞ்சா விற்கிறத அவர் வந்து இன்னார் விற்கிறாங்கன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க. அதனால வெட்டி கொண்டாங்க. வெட்டினவன் அத்தனை பேரும் கூலிப்பட. இப்போ இவரை வெட்டி இருக்கிறதும் கூலிப்பட தான். பொதுவாக கூலிப்பட வெட்டிட்ட பிறகு என்ன செய்வாங்கன்னா 2 பேர் போய் சரண்டர் ஆவாங்க. 2 பேர் சரண்டர் ஆகிட்ட. இன்னைக்கு முதல்வர் என்னங்க பேசியிருக்காரு சட்டமன்றத்தில்? நம்ம இங்க செய்தித்தாள்லையும் இங்க ஊடகத்திலையும் என்ன பார்க்குறோமோ அதே தான் பேசியிருக்காரு. அதை மட்டும் தான் பேசியிருக்காரு. எழுதி கொடுத்ததுனால அதை மட்டும் பேசியிருக்காரு. அதை மட்டும் தான். ஏங்க இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த இறந்து போன நபர் ஜவஹர் அலி என்பவர் உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்புக்காக இருந்தாரா அது கூட தெரியாது. அவர் அந்த காலில் சொல்றாரு, நான் வந்து எப்போ வேணாலும் சாக தான் போறேன், சாக போறேன்னா என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நான் பேசுறத தவிர்க்கிறேன். ஏன் தவிர்க்கிறேன்னா, உங்கள் மனைவி எனக்கு உணவு தந்திருக்காங்க, அந்த நன்றி கடனை நான் தவிர்க்கிறேன். அப்போ இந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு அவருக்கு இருக்கு. உன்னுடைய உயிரை பாதுகாத்தாரே அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை என்னன்னு செவிசாய்க்க கூட உங்களால் முடியலையே. இஸ்லாமியர்களுடைய வாக்கு எங்களுக்கு தான், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்புக்கு நின்னவனையே பாதுகாக்க முடியலையே, நீ இந்த சமூகத்தை எப்படி நீ பாதுகாப்ப? கேள்வி வருது இல்ல? ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய சமூகத்தை நான் பாதுகாக்கணும், ஒருத்தனை பாதுகாக்க முடியலையே. கிட்டத்தட்ட உங்க ஆட்சி காலத்துல 3 பேர் இறந்து போயிட்டானே. இறந்து போன 3 சமூக செயற்பாட்டாளர்களும் இஸ்லாமியர்கள் தானே. அப்ப அவங்களுடைய உயிரெல்லாம் இல்ல உயிர், உங்க உயிர் தான் உங்களுக்கு உயிரா? அதே நேரத்தில் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை பார்த்துருப்போம். அவர்கிட்ட கிட்டத்தட்ட லேட்டாக தான், அதுக்கு அடுத்த நாள் நம்ம பேசணும், ஏதாவது அமைதியாக இருந்தால் பிரச்சனை ஆயிருமோங்கிறதுக்காண்டி தான் பேசின மாதிரி தெரிஞ்சுது அதை அறிக்கையை பார்க்கும்போது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி 2 லைனில் வந்து பேசியிருக்காப்புல. பெருசாக வந்து இஸ்லாமியர்களுக்கே இந்த திமுக நாங்கள் தான் அறன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இது குறித்து இப்போ வேற யாராவது பண்ணியிருந்தா கூட இது எந்த அளவுக்கு பெருசாக பூகமாக ஆயிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து இந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கிறாங்கன்னா இது என்ன காரணம்? ஏன்னா கூட்டணியில் இருக்கிறத தாண்டி தன் சமூக தர்மம், இதுலேயும் கூட்டணி தர்மம் தான். ஏன்னா அந்த தொகுதி நீங்கள் பாளையங்கோட்டை எல்லாம் ஒட்டினாப்புல வரும். மேலே பாளையங்கோட்டைக்கு மாவட்ட செயலாளர் யாரு? வாகாப்பு, அப்துல் இஸ்லாமியர். இந்த மரணத்துக்கு போய் கூட நின்னியா? இறந்தார்ல, நீ சட்டமன்ற உறுப்பினர், பக்கத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தானே. உன் சமூகத்துக்கார இறந்து போயிருக்கான், போய் நின்னியா? கூட நின்னியா? ஏன் நிக்கல? அவர் போராடியது அரசுக்கு எதிரா. அதான் கேட்கிறேன். அதான் இப்ப அந்த தௌபிக் என்கின்ற நபர் இருக்காரு இல்லையா, தௌபிக் என்கின்ற நபர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர். தௌபிக்கு உதவிய ஒரு திமுகவுடைய பொறியாளர் அணியுடைய மாவட்ட துணை அமைப்பாளர். அவரும் இதுல ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி அவரே வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அப்ப திமுக இதன் பின்னாடி இருக்கிறதாலதான் இவர்கள் போய் அவங்கள சந்திக்கல, அவங்களுக்கு ஆதரவா நிக்கல. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் காலை 5 மணிக்கு கொலை நடக்குது. உங்களுடைய துறை சார்ந்த நடவடிக்கைகள், உங்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக தான் இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கு. இந்த கொலையுடைய மூல காரணமே அந்த வக்ஃப் போர்டு நிலம் தான். நீங்கள் உடனடியாக களத்துக்கு வந்து நின்று இருக்கணும்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கணும்ல. வக்ஃப் போர்டுக்கு அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல, வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கல்ல, அந்த வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டரை அழைச்சி நீங்கள் கேட்டிருக்கணும்ல. வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டரோடு நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து நின்று இருக்கணும்ல. நீங்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கணும்ல. ஏன் நிற்கலை? ஏன் வரலை? இங்கே வரதை விட தாண்டி பெரிய வேலை என்ன உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் அவர்கள் வக்ஃப் போர்டுடைய தலைவராக இருந்தார். ஏன் அவர் பதவி விலகினார்? பிரச்சனை இருக்குனால தான் விலகிட்டாரா? தொடர்ச்சியாக பிரச்சனை. கிட்டத்தட்ட அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க, ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இங்கே 1500 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது, அங்கே 150 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது, செஞ்சியில் 70 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது, அங்கங்கே நிலங்கள் மீட்கப்பட்டது, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் மீட்கப்பட்டது. அந்த நிலங்களை மீட்கும்பொழுது அதில் வந்து பெரும் ஆதிக்கம் செலுத்தியது திமுகவினர். அந்த வக்ஃப் வாரியத்துடைய நிலங்களை அபகரித்து வைத்துக்கொண்டு அது தன்னுடைய நிலங்களாக வைத்துக்கொண்டு இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஓரளவுக்கு, முழுமையாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதை மீட்பதற்கான வேலைகளை பார்த்தாரு. அந்த நேரத்தில் தான் சிஓ அப்பாயின்ட் பண்ணப்படலை. வக்ஃப் வாரியத்துக்கு சிஓ அப்பாயின்ட் பண்ணணும்.
சிஓ அப்பாயின்ட் பண்ணல. சிஓ அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் வக்பு வாரியத்தோட வேலைகள் அப்படியே நிப்பாட்டப்பட்டது. அந்த வெறியில தான் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, எனக்கு இந்த தலைவர் பொறுப்பு வேணாம் ஒண்ணுமே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். இவர் ஒரு பொம்மை வக்பு வாரிய தலைவராக உட்காந்துருக்காரு. திமுக இந்த பக்கம் ஆடுச்சுன்னா இந்த பக்கம் ஆடுறது, திமுக அந்த பக்கம் ஆடுச்சுன்னா அந்த பக்கம் ஆடுறது. திமுகவுடைய பொம்மை வக்பு வாரிய தலைவர் தான் இவர். அதே போல தான் இங்க நம்ம திருச்சியில இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கோ, திருச்சியில ஒரு அண்ணா அறிவாலயம் இருக்கு, திமுகவுடைய அலுவலகம். அதுவே வக்பு வாரியத்துடைய சொத்து தான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது உண்மையா போயா இந்த வக்பு வாரிய தலைவர் சொல்ல வேண்டியதானே? அப்போ தொடர்ச்சியா திமுக காரங்க அங்கங்க தனக்கு இவங்க நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்புன்னு சொல்லி வேஷத்தை போட்டுக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற நபர்கள் வக்பு செய்யப்பட்ட சொத்துக்களை ஆட்டையை போடுற வேலையை தான் திமுக காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதுனால வெட்டிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ போனது ஒரு உயிர். இப்போ எண்ணற்ற சமூக செயற்பாட்டாளர்கள் இது போன்ற வேலைகள் தான் செய்து கொண்டிருக்காங்க. அங்கங்கே இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுவதும், அரசின் கவனத்துக்கு கொண்டு போவதும், மனுக்களை தருவதும், ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை மக்களை திரட்டி செய்வதும் இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கூட சும்மா இருக்கிற இந்த காவல்துறை ஏன் முக்தாருக்கு மட்டும் 2 போலீஸை போட்டு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு? முக்தார் என்னத்தை போராடிட்டாரு? சத்தியம் டிவியில் வேலை செஞ்சதை விட அவர் செய்தது வேற என்ன செஞ்சார்? ஆபாசத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்க முக்தாருக்கு பாதுகாப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து போராடுகின்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் உயிர் அரசுக்கு மயிர், முக்தாரோட உயிர் தான் அரசுக்கு உயிர். அப்போ இதை எப்படி பார்க்கறது? அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் போராடினா நாங்கள் சாவணும். நீ அரசுக்கு எதிராக பேசணும், நீ கல்குவாரிக்கு எதிராக பேசுறியா, உன் மேலே பிசிஆர் ஆக்ட் போடுவோம். பிசிஆர் ஆக்ட் இந்த இந்த இறந்த நபரின் மீது பிசிஆர் ஆக்ட் மேட் அவுட் ஆகுமா? முதல்ல ஏற்கனவே ஒருத்த தன்னை மதம் மாற்றிட்டான். மதம் மாறின பிறகு அவன் கொடுக்குற புகார் எப்படி பிசிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க? இந்த கேள்வியை எழுப்பணும்ல. ஏன் எந்த அரசியல் கட்சியும் எழுப்பலை? யாருமே பேசலையே. திமுக இருக்கிற இஸ்லாமியர்கள் வாய்மூடி மௌனமாக கிடக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. திருமாவளவன் வைகோ போன்றவர்களே பேசலையே. வைகோ அவர்கள் பேச மாட்டாரு, அவரு தூக்கி தூரம் போடுங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டியதானே? இஸ்லாமியர்கள் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் அவர் தானே பேசுறாரு. ஆனா அதே சமீப காலத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மேடையில கூட பயங்கரமா பேசின ஆணவ கொலை பண்ணவன்லாம் இன்னைக்கு தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு இதுக்கு வாய் திறக்கலையே. நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவர்கள் பேசல, சரி ரைட்டு. தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் பேச வேண்டியதானே? எஸ்டிபி முபாரக் அண்ணன் பேச வேண்டியதானே? யாருமே பேசலையே. இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் தடாராயம் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார், அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, அதுக்கு முதல்வர் ஒரு பதில். இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் கேட்குறோன்னு நினச்சிக்கிட்டு சும்மா ஒரு சடங்குக்காக கேட்டிருக்காரு. இவர் ஒரு சடங்குக்காக பதில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அரசுக்கு இதை பற்றி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்றத முதல்வர் வீட்டுக்கு போகும்போது மறந்துடுவார். முதல்வருக்கு இது சம்மந்தம் ஒன்றுமே தெரியாது. முதல்வர் எதை பேசியிருக்கார் சொல்லுங்கள்? முதல்வருக்கு என்ன தெரியும்? இந்த கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி இருக்குது. 4 ஆண்டு கால ஆட்சியில் அவர் செய்தது நான் என்ன சொல்கிறேன், மற்ற எதுவுமே பேச வேண்டாம். அவர் என்ன மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் தவிர மக்களுக்கு வேற என்ன செய்தார் ஒரு தடவை பேச சொல்லுங்கள், நினைவில் வைத்து பேச சொல்லுங்கள். எதுவுமே தெரியாத எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாத முதல்வர் நமக்கு எதற்குன்னு நான் கேட்குறேன். இந்த நிலையில் அவரது பையன் காட்டமாக பேசியிருக்கிறாங்க, வேதனையோடையும் பேசியிருக்கிறாங்க. நான் இது அடுத்த கட்டமாக எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி போகும்? ஏன்னா ஒரு ஆளுகின்ற அரசே இந்த விஷயத்தில் பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிற பட்சத்தில் அவர் இந்த அளவுக்கு கேட்குறாரு, இல்லை இது அப்படியே மழுங்கடிக்கப்படுமா? இல்லை, இது எப்படி புதுக்கோட்டையில் நடந்த படுகொலை எப்படி மறைக்கப்பட்டதோ, எப்படி அது காலப்போக்கில் கரைஞ்சு போச்சோ, வாணியம்பாடியில் நடந்தது எப்படி காலப்போக்கில் கடந்து போச்சோ, அதுபோல் இதுவும் காலப்போக்கில் கடந்து தான் போகும். திமுக ஆட்சி காலத்தில் இதுதான் நடக்கும். அவரோட பையன் பேசுனதை நான் பார்த்தேன். அவர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. திமுககாரன் உனக்கு பணம் தானடா வேணும், அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னா எனக்கு உதவி செய்யடான்றாரு. நீ பணத்துக்காக தானே நிற்கிற, உனக்கு டொனேஷன் வேணுமா நான் தரேன், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தரேன், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு என் அப்பனை கொன்றவனுக்கு தண்டனை வாங்கி கொடுன்னு திமுக பேசுகிறேன். இதை விட ஒரு கேவலம் தேவையா இந்த ஆட்சிக்கு? இறந்தவனுடைய மகன் இழப்பில் நிற்கிறவன் அவன் உனக்கு காசை பிச்சையாக போடுறான்றான், காசை பிச்சையாக போடுறேன், நீ எனக்கு உதவி செய்யின்றான். நான் என்ன கேட்குறேன், இறந்தது ஒரு பாமரன், ஒரு இஸ்லாமியன், அவன் உங்களுக்கு எதிராக போராடிட்டான்,
உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டான், இந்த நோக்கத்துக்காக ஒருத்தன் சாகணும்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு ஊழல் பெருச்சாளிகளாக இருந்தவர்கள் அதுக்கு ஒவ்வொரு இப்போ டாஸ்மார்க் ஊழல் எடுத்துகிட்டா 1 லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க, 1000 கோடி ஊழல்ன்றாங்க. எண்ணி பார்க்க முடியுமான்னு எனக்கெல்லாம் பெரும் சந்தேகமாக இருக்குது. அப்போ அவங்க கொள்ளையடிக்கிறவனுக்கெல்லாம் என்ன தண்டனை? போராடுறவனுக்கு மரண தண்டனைங்க. போராடுறவன், அரசுக்கு எதிராக போராடுறவன் சாகணும், கூலி படையால சாகணும். அப்போ ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறவனுக்கு என்ன தண்டனை? இந்த கேள்வி வருதுல்ல நமக்கு. அப்போ அந்த பையனுடைய பேச்சை வைத்து பார்க்கும்போது சட்டப்படியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை உடனடியாக அரசு செய்யணும். இல்லை என்றால் இந்த அரசு டிஷ்யூ பேப்பர் போல தூக்கி எறியப்படும். ஒட்டுமொத்தமாக இருக்கிற உங்களை காப்பாற்றுறதே இஸ்லாமியர்களுடைய வாக்கு தான். திமுகவை காப்பாற்றுவது, திமுகவை இந்த அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது இஸ்லாமியருடைய வாக்கு. அந்த வாக்கு பிச்சையில் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இந்த கொலைக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காணணும். இந்த கொலைக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேரும் கைது செய்யப்படணும். அத்தனை பேருக்கும் அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படணும். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு. அவங்க அப்பா ஏற்கனவே அரசு வேலையில் இருந்த ஒருத்தர், உங்களை பாதுகாத்தவர், உங்களுடைய தகப்பனாரை பாதுகாத்தவர், அவருடைய குடும்பத்துக்கு அரசு வேலை வேணும். ஒருத்தருக்கு அரசு வேலை கேட்குறாங்க, கொடுங்க. ஏன் நீங்கள் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டாம்? இதையெல்லாம் கோரிக்கையாக வைத்திருக்காங்க. இதை அரசு செய்யும் நம்புவோம். செய்ய மாட்டாங்க, செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம போராட்டத்தின் வாயிலாக செய்ய வைப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.